நீங்கள் ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்க, அப்போல்லாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இல்லை, இப்போ எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்கு, அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாதப்ப நம்ம ரொம்ப யார்கிட்டயாவது நெருக்கமாக போகிறப்ப நம்மள்ட்ட சற்று விலகினவங்க நம்ம கொஞ்சம் ஜெயிச்ச பிறகு கொஞ்சம் நெருக்கமாக வர்றப்ப அவங்கள நீங்கள் என்ன பார்வையில் பார்ப்பீங்க? தோத்தா வீட்டில் கூட டம்ளர் வைக்கும்போது நங்குன்னு தான் வைப்பாங்க. சரி, ஜெயிச்சா தான் நல்லா வைப்பாங்க. அதில் வீட்லயே அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மற்றவங்க மேலே நம்ம ஏன் கோச்சிக்கணும்? அவ்வளோதான் ரியாலிட்டி. ஜெயிச்சுட்டு போயிரு, அவ்வளோதான். இப்போ அம்மா வந்து 4 பசங்க நல்லா படித்தவங்க பசங்க ஒழுங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி டம்ளரில் தட்டி வைப்பாங்க. ஊதாரித்தனமா சுத்தினா இருந்தா வை பிடி அப்படின்னு தானே வைக்கிறாங்க. இட் டசன்ட் மீன் தே ஹேட் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றதுதான். அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் வீட்டுல கிடைக்குன்னா ஊர்ல எப்படி கிடைக்கும்? அதை நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீ மதிக்காம போயிட்டேன்னா நீ நல்லா இருந்தா மதிக்க போறான், நல்லா இல்லைன்னா மதிக்க மாட்டான், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு அவனை போய் நம்ம கோவப்பட்டுக்கணும், இது பண்ணிக்கணும்? பரவாயில்ல சார், நிறைய லைஃப் லெசன்ஸ்லாம் சொல்றீங்க சார்.